கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 96 சங்கீதம் 9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர். அவரை ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதை தான் இங்கே சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நமக்கு ஒரு அலங்காரம் தேவைப்படுகிறது. அது வெளியரங்கமான அலங்காரம் அல்ல, அது பரிசுத்தமான அலங்காரம். நம்முடைய உள்ளத்திலே நாம் பரிசுத்தமுள்ள அலங்காரத்தோடு தேவனை துதிக்க தொழுது கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதிலே நாம் நிர்விசாரமாக இருந்துவிடக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதிலே நாம் ஏனோ தானோவென்றும் இருந்துவிடக்கூடாது. நாம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஆராதிக்கிறோம் என்ற பயபக்தியோடு நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள் என்று தேவனே சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் பலிபீடத்திலே நம்முடைய காணிக்கைகளை செலுத்த வரும் பொழுது, அதாவது இந்த வசனம் 23 சொல்லுகிறது, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லியிருக்கிறார் இயேசு. ஒரு காணிக்கை செலுத்தவே நாம் சகோதரனிடத்திலே சகோதரனுக்கு நம்மிடத்தில் குறை இருக்குமானால் முன்பு அதை போய் சரி பண்ணி ஒப்புரவாகி விட்டு வந்துதான் பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு காணிக்கை செலுத்தவே இவ்வளவு பரிசுத்தத்தை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் அவருக்கு ஆராதனை செய்வதில் எவ்வளவு பரிசுத்தம் எதிர்பார்ப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருந்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் ஆகிய உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.